ஆணித்தரமாய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் என்ன? உலகம் அனைத்தும் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறது. மனிதர்களை பிசாசானவன் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை மீட்க ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். எப்படி என்றால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்றால், உலக மனுஷர்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால், ஒரே ஒரு மனிதன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால்தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், ஆதியும் அந்தமுமான கர்த்தர், ஆல்பாவும் ஒமேகாவுமான கர்த்தர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து தம்மையை வெளிப்படுத்தினார். தம்மையை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். ரத்தம் சிந்தினார். சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உலகம் அனைத்தின் பாவங்களையும், உலகம் அனைத்தின் நோய்களையும், உலகம் அனைத்து மனிதனுடைய பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ஏன் தெரியுமா? உலகம் அனைத்தையும் பாவத்தினாலே பிசாசானவன் அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க ஒரே ஒரு நாமத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு என்ற நாமம். எனக்கு அருமையானவர்களே, பைபிள் வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம விசுவாசிக்கும் போது ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு என்ன கிடைக்கிறது என்று நீங்க கேள்வி கேட்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை நான் பெற்ற பிறகு என் வாழ்க்கையில நான் ஒரு புது மனுஷனாய் மாறுகிறேன். ஏன் புது மனுஷன் என்று கேள்வி கேட்கலாம். அந்த பழைய பாவ பழக்கங்களை இயேசு கிறிஸ்து மறக்க செய்கிறார். உங்க முன்னாடி நிக்கிற நாங்க எல்லாரும் பாவிகள். இயேசு கிறிஸ்து எங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். பழைய கெட்ட பழக்கங்கள், பல பாவ பழக்கங்களில் அடிமையா இருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவை நம்பினோம். அவருக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். பாவத்தை மறக்க செய்கிறவர். அது மாத்திரமல்ல,